வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிய பத்தி பார்க்க போறோம். முக்கிய அறிவிப்பு நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்கள் பங்குகள் வாங்க விற்க பரிந்துரைப்பது இல்லை மற்றும் பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பது இல்லை. பங்குச்சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் ஆராய்ந்துவிட்டு முதலீடு செய்யவும். ரிஸ்க் எடுக்க விருப்பமில்லாதவர்கள் தயவு செய்து முதலீடு செய்யாதீர்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பங்குடைய ஆர்டர் புக்குகளை பத்தி பார்க்கலாம். புதியதாக இவங்களுக்கு ரூபாய் 3244 கோடிகளுக்கான வெளிநாட்டு ஆர்டர் ஒன்று கிடைத்திருக்கிறது. இவங்கள் சவுத் இந்தியாவில் 13 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை இப்பொழுது வென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயிலுக்கு டனலிங் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டும் இவங்களுக்கு சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. வெளிநாட்டில் பவர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸுக்கும் மிகப்பெரிய ஆர்டர்கள் இவங்கள் கையில் தற்போது உள்ளது. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா பல பிசினஸ் செக்டார்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரான பிசினஸ் பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் பிசினஸ், டிசைனிங், இன்ஜினியரிங், பவர் ப்ரொடக்ஷன் இந்த பிசினஸ்ல மேஜரா இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்றாங்க. மற்றும் ஒரு பிசினஸ் வெர்டிக்கல் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அப்புறமா ஃபேக்டரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் ஒரு தனி பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, டிரான்ஸ்மிஷன் பண்றது ஒரு பிசினஸா பண்றாங்க. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அனதர் பிசினஸா பண்றாங்க. அதுல தண்டவாளங்கள் அமைத்தல் மற்றும் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் கட்டி கொடுப்பது, இது எல்லாம் பவர் லைன்ஸ், டவர்ஸ் கட்டி கொடுப்பது, இது எல்லாம் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும் ஒரு பிசினஸ் லைன் பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதல், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே எண்ட் டு எண்டா அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. நாடுகளுக்கு இடையேயான பைப் லைன்ஸ் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும் ஒன்று அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுல பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைவேஸ், ஃபிளைஓவர்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் ஒன்று பிசினஸ் பயோமாஸ். பயோமாஸ் அக்ரிகல்ச்சர் கழிவுகளில் இருந்து பவர் உற்பத்தி பண்ணுவது 7.8 மெகாவாட்டுக்கு அது பவர் உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், கிராப் ரெசிடியூஸ்ல இருந்து. இது மட்டுமல்லாமல் இவங்க மற்ற கம்பெனிகளை அக்வயர் பண்ணியிருக்காங்க. முழுமையாகவோ அல்லது கூடுதல் ஷேர் மூலமாகவோ அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. முதல் கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுபம் லாஜிஸ்டிக்ஸ். இவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பொருட்களை வாங்குவது, அப்புறம் இது சம்பந்தமான பேங்கிங், ட்ரேடிங், கவர்மெண்ட் ஏஜென்சியில் டீல் பண்ணுவது, எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது போன்ற எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. இந்த கம்பெனி 100% ஓன் பண்றாங்க. ஹோல்லி ஓன் சப்சிடியரியா இருக்கு. மற்றும் ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா லின்னே மோண்டேஜ்னு சொல்லிட்டு ஸ்வீடன், நார்வேல ஆப்ரேட் பண்ணியிருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனில 85% ஷேர் வச்சிருக்காங்க. இது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த பிசினஸ்லாம் அந்த நாடுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும் ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டல் இன்ஜினியரியா அப்படின்னு சொல்லி பிரேசிலை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக்கிட்டு வருதுங்க. இந்த கம்பெனில 51% ஷேர் வச்சிருக்காங்க. இதுவும் பவர் டிரான்ஸ்மிஷன், சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற தொழில்களை பிரேசில் நாட்டில் செய்துட்டு வர்றாங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஷேரை பத்தி தாங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 700 ரூபாய். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 115.21 பில்லியன். இவங்களுடைய 52 வீக் லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 681.25 ரூபாய். 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 728.75 ரூபாய். இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 700 ரூபாயாக இருந்துட்டு இருக்குங்க. கடந்த ஒரு மாதத்தில் இந்த பங்கானது 5% ரிட்டர்ன்ஸையும், 6 மாதத்தில் 26% ரிட்டர்ன்ஸையும், கடந்த ஒரு வருடத்தில் 33% ரிட்டர்ன்ஸையும் கொடுத்திருக்கு. இவங்களுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடமாக கண்டினியூஸா டிவிடெண்ட் ஜூலை மாசத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. 2023லயும் ஜூலை மாசம் 7 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்கிறார்கள்.
இவங்களுடைய கடந்த 5 வருடத்துக்கான சேல்ஸ் ப்ராஃபிட் டேட்டா பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து கன்டினியூஸா அதிகரித்துட்டு தான் வந்திருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து கடந்த வருடத்தில் 2022 கம்பேர் பண்ணும்போது, கடந்த 3 வருடங்களாக இறங்கும் முகத்தில் இருக்கிறதுங்க. 694 கோடிகள்ல இருந்து 554 கோடிகளாகவும் 2022ல் மற்றும் 2023ல 435 கோடிகளாகவும் இருந்திருக்குது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்கப்படுது. மற்றும் கடன் ஈக்விட்டிக்கு எதிரான டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, கடன் வந்து கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியா தாங்க இருக்கு. ரொம்ப அதிகம் இல்லை. 0.87ல இருந்து 0.78 ஆக இருக்கிறது. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிட்டெடுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸ் கையில 41%, டிஐஎஸ் கையில 43%, எஃப்ஐஎஸ் கையில 8.5% ஷேர்களும் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல கிட்டத்தட்ட 45% ஷேர்கள் பிளட்ஜ்ல இருக்கு. மத்தபடி உங்களுடைய ஆர்டர் புக்ஸ் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால, ஃபியூச்சர்ல நல்ல மேலே போவதற்கான, அது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுன்னே நம்ம இப்ப கருதலாம். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா, எங்களுக்கும் சந்தோஷம் தான். நீங்க வந்து எங்களுடைய சேனல தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.